அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் எந்தெந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றது அப்படின்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் விவரங்கள். ஃபர்ஸ்ட் எப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா 1952 நடந்தது. 1952 ஜனவரி 2, ஜனவரி 5, ஜனவரி 8, ஜனவரி 9, ஜனவரி 11, ஜனவரி 12, ஜனவரி 16, ஜனவரி 21, அதுக்கப்புறம் 25ஆம் தேதி. மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெற்றதா? 9 நாட்கள் நடைபெற்றதா. 1952 9 நாட்கள் நடைபெற்றது தேர்தல்கள். 1952 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பதவி காலம் எத்தனை வருஷம்னா 5 வருஷம். இதுல இருந்து எது வரைக்கும்னா 1952 57 வரைக்கும். நெக்ஸ்ட் 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா 1957 மார்ச்ல நடைபெற்றுச்சு. எத்தனை நாள் நடைபெற்றுச்சு அப்படின்னா 5 நாட்கள் நடைபெற்றுச்சு. எந்தெந்த நாட்கள் அப்படின்னா மார்ச் 1, மார்ச் 4, மார்ச் 6, மார்ச் 8, அதுக்கப்புறம் மார்ச் 11. இந்த 5 நாட்கள் நடைபெற்றுச்சு. 1957ஆம் ஆண்டோட சபையின் பதவி காலம் என்னன்னா 1957 இருந்து 1962 வரைக்கும். நெக்ஸ்ட் 1962ல நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல். 1962 எத்தனை நாள் நடைபெற்றுச்சு அப்படின்னா 4 நாட்கள் நடைபெற்றது. அது எப்பப்ப நடைபெற்றுச்சுன்னா 1962 பிப்ரவரி 17, 19, 21, அதுக்கப்புறம் 24ஆம் தேதி. இந்த 1962ஓட சபை பதவி காலம் என்ன அப்படின்னா 1962 இருந்து 1967. 1967 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அது எத்தனை நாட்கள் அப்படின்னா 3 நாட்கள். எந்தெந்த டேட்ல நடைபெற்றுச்சு அப்படின்னா 1967 பிப்ரவரி 5, பிப்ரவரி 16, பிப்ரவரி 21. 1967ஆவது வருஷத்தோட சபையின் பதவி காலம் என்னன்னா 1967 இருந்து 1971 வரை. நெக்ஸ்ட் எப்ப சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சுன்னா 1971 நடைபெற்றுச்சு. எத்தனை நாள்கள் நடைபெற்றது அப்படின்னா 3 நாட்கள். எப்பப்ப அப்படின்னா 1971 மார்ச் 3, மார்ச் 4, மார்ச் 7ஆம் தேதி. 1971ஓட சபையின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகள். எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 71 இருந்து 76 வரைக்கும். நெக்ஸ்ட் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எத்தனை நாள் நடைபெற்றுச்சு அப்படின்னா 2 நாட்கள். எந்தெந்த நாட்கள் நடைபெற்றது அப்படின்னா ஜூன் 12, ஜூன் 14. 1977ஆம் ஆண்டோட சபையின் பதவி காலம் எப்பதுல இருந்து எப்ப வரைக்கும்னா 1977 இருந்து 1980 வரைக்கும். நெக்ஸ்ட் 1980 சட்டமன்ற தேர்தல் எத்தனை நாள் நடைபெற்றது அப்படின்னா 2 நாட்கள். எந்தெந்த டேட்ல நடைபெற்றதுன்னா 1980 மே 20, அதுக்கப்புறம் மே 31 நடைபெற்றது. 1980ஆம் ஆண்டின் சபையின் பதவி காலம் என்னன்னா 1980 இருந்து 1984 வரைக்கும். நெக்ஸ்ட் 1984 சட்டமன்ற தேர்தல் எத்தனை நாள் நடைபெற்றதுன்னா 1 நாள் மட்டும்தான் நடைபெற்றது. எந்த டேட்டுன்னா 1984 டிசம்பர் 24. 1984ஆம் ஆண்டின் சபையின் பதவி காலம் என்னன்னா 1985 ஆரம்பிச்சு 1986. அடுத்து நெக்ஸ்ட் 1989ஆம் ஆண்டு எத்தனை நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா 1 நாள் மட்டும். எந்த டேட்டுன்னா 1989 ஜனவரி 21. 1989ஆம் ஆண்டு சபையின் பதவி காலம் என்ன அப்படின்னா 1989 இருந்து 1991 வரைக்கும். நெக்ஸ்ட் 1991 எத்தனை நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதுன்னா 1 நாள் மட்டும்தான் நடைபெற்றது. அது எப்போ அப்படின்னா 1991 ஜூன் 16. 1991ஓட சபையின் பதவி காலம் என்னன்னா 1991 இருந்து 1996 வரைக்கும். நெக்ஸ்ட் 1996 எத்தனை நாள் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா 2 நாள் நடைபெற்றது. எந்தெந்த நாட்கள் அப்படின்னா 1996
ஏப்ரல் 27 மற்றும் மே 2ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 1996ஆம் ஆண்டோட சபையின் பதவிக்காலம் என்ன அப்படின்னா 1996ல இருந்து 2001 வரை. நெக்ஸ்ட் 2001ல சட்டமன்ற தேர்தல் எத்தனை நாள் நடைபெற்றதுன்னா ஒரே ஒரு நாள் தான் நடைபெற்றது. எப்ப நடைபெற்றதுன்னா 2001 மே 10. 2001ஓட சபையின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள்? 5 வருடங்கள். எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம்னா 2001ல இருந்து 2006 வரைக்கும். நெக்ஸ்ட் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எத்தனை நாள் நடைபெற்றதுன்னா ஒரு நாள் மட்டும்தான். எப்போ அப்படின்னா 2006 மே 8ஆம் தேதி. 2006ஆம் ஆண்டோட சபையின் பதவிக்காலம் எத்தனை வருஷம்னா 5 வருஷம். எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 2006ல இருந்து 2011 வரைக்கும். நெக்ஸ்ட் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எத்தனை நாள் நடைபெற்றது அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான். எப்போ அப்படின்னா 2011 ஏப்ரல் 13ஆம் தேதி. 2011ஓட சபையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகள். எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா 2011ல இருந்து 2016 வரைக்கும். 2016ஆம் ஆண்டு எப்ப தேர்தல் நடைபெற்றதுன்னா மே 16ல நடைபெற்றது. எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஒரு நாட்கள் நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டின் சபையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா 2016ல இருந்து 2011 வரைக்கும். 2021ல எத்தனை நாள் தேர்தல் நடைபெற்றதுன்னா ஒரு நாள் மட்டும்தான் நடைபெற்றது. எப்ப நடைபெற்றதுன்னா 2021 ஏப்ரல் 26ல நடைபெற்றது. 2021ல சட்டமன்ற தேர்தல் எப்ப நடைபெற்றது அப்படின்னா ஏப்ரல் 6ல நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டின் சபையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகள். எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 2021ல இருந்து இப்ப 2026ஆம் ஆண்டு வரைக்கும். இப்ப 2026ல இப்ப எத்தனை நாள் நமக்கு தேர்தல் நடைபெற போகுது அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான் நடைபெற போகுது. எப்ப நமக்கு தேர்தல் நடைபெற போகுது அப்படின்னா 2026 ஏப்ரல் 23 அன்று நமக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. இதுவரைக்கும் நமக்கு தமிழகத்துல எத்தனை சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருக்குது? 16 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருக்குது. இப்ப நமக்கு 2026ல நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தல் எத்தனாவது சட்டமன்ற தேர்தல்? 17வது சட்டமன்ற தேர்தல். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். தமிழகத்தில் முதல் சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. எப்ப நடைபெற்றது? நமக்கு 1952 ஜனவரி. எத்தனை நாட்கள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 நாட்கள். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2026 ஏப்ரல் 23. தமிழகத்துல எப்பப்ப சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற விவரங்களை எல்லாரும் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.